கேக்குதா முனியப்பன்? Yes, ma'am. கவனிங்க, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுல்ல? Yes, ma'am. அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவில், சாரி இந்த கிளாஸ்ல நம்ம இதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பில்டிங் மெட்டீரியல்ஸ் Yes, ma'am. யூனிட் 4ல வரக்கூடிய ஒன் ஆஃப் த சாப்டர். ஓகேவா? முக்கியமான கொஸ்டின் இது. ஸோ அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன். ஓகேவா? நான் கிளாஸ் நம்மளுக்கு ரெகுலர் கிளாஸ் இருக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஆஃப்லைன்ல இருக்கும் போதே அப்சார்ப்ஷனுக்கும் அப்சார்ப்ஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. அப்சார்ப்ஷன் அப்படின்னா த்ரூ அவுட் ஃபுல் பாடியை வந்து கவர் பண்றது அப்சார்ப்ஷன். உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டீ இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதுல ஒரு பண்ணை வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பண்ணுடைய ஃபுல் பாடியுமே என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீ வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த பண்ணு வந்து அந்த டீயை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? அதுக்கு பேரு அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்சார்ப்ஷன் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜாமு அண்ட் அந்த பன்னு. ஓகேவா? பன்னுக்கு அடியில நம்ம அந்த பண்ணுடைய சர்ஃபேஸ் மேல ஜாமை வந்து கோட் பண்றோமா, அப்ப அந்த ஜாம் வந்து எங்க போய் உட்காருது, எங்க போய் அப்சர்வ் ஆகுது? அந்த பண்ணுடைய சர்ஃபேஸ்ல போயிட்டு அப்சர்வ் ஆகும். ஓகேவா? அப்போ அதுக்கு தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்சார்ப்ஷன் அப்படின்னாவே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ். ஓகேவா? ஒரு மெட்டீரியல் உடைய சர்ஃபேஸ்ல போய் உட்கார்றதுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்சார்ப்ஷன் அப்படின்னா அந்த பண்ணுடைய ஃபுல் பாடியுமே வந்து கவர் ஆகுறது வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பாஞ்சு போய் தண்ணியில தொட்டு நம்ம இது பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வாட்டர் வந்து ஸ்பாஞ்சில் ஃபுல்லா கவர் ஆயிக்குமா, ஃபுல்லா அந்த ஸ்பாஞ்ச் இழுத்துக்குமா தண்ணிய? சொல்லுங்கடா சரவணபிரியன். பா கேக்குதா இல்லையா? முனியப்பன், Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஸோ அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷனுக்கும் அப்சார்ப்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இங்க வந்து நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸ், ஐ மீன் பில்டிங் மெட்டீரியல்ஸ் உடைய அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கு, எமிஷன் எப்படி இருக்கு, அது ரெண்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது. ஓகேவா? அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, பில்டிங் இந்த இடத்துல வந்து நீ பில்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா எதை வந்து நீ அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் ஒரு பில்டிங்கை வந்து பில்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் ஒரு பில்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம் என்னென்ன கைண்ட் ஆஃப் பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். Bricks, ma'am. பிரிக்ஸ், Cement, சிமெண்ட், concrete, கான்கிரீட். ஸோ இதெல்லாம் தான் steel. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பில்டிங் மெட்டீரியல்ஸுக்கு என்னென்ன அப்சார்ப்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான எமிஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்றது தான் இந்த இந்த டாபிக். ஓகேவா? அப்போ Yes, ma'am. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பில்டிங் மெட்டீரியல்ஸ் பிகாஸ் தே இன்ஃப்ளூயன்ஸ் இன்டோர் ஏர், அதனுடைய குவாலிட்டி, வெளியில இருக்கிற அந்த பில்டிங் மெட்டீரியலை சுத்தி இருக்கிற ஹேருடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, அதனுடைய மாய்ஸ்சர் கண்டென்ட் எப்படி இருக்கு, எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுது, மாய்ஸ்சரை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுது, இதெல்லாம் தான் வந்து அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல வரக்கூடியது. ஓகேவா? இதெல்லாம் தான் இப்போ பார்க்க போறது. ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் அப்சார்ப்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்சார்ப்ஷன்னா நான் சொல்லிட்டேன், சர்ஃபேஸ் மேல இருக்கக்கூடியது. இங்க கொடுத்துருக்காங்க பாரு, அப்சார்ப்ஷன் இஸ் ஏ சர்ஃபேஸ் பினாமினன். ஓகேவா? அப்சார்ப்ஷன் அப்படின்னு நீ கேள்விப்படுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டு நீ கேட்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய வேர்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ். ஓகே, ஒரு மெட்டீரியல் உடைய சர்ஃபேஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
அப்சார்ப்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன மாதிரி பொல்யூட்டன்ஸ் சொல்லுவாங்கன்னா வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, VOC அப்படின்னு சொல்லுவாங்க, வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூட்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஒரு லைக் ஒரு பிரிக்ஸோ ஒரு சிமெண்டோ ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேல அந்த சிமெண்டோடைய சர்ஃபேஸோ இல்ல பிரிக்ஸ் உடைய சர்ஃபேஸ் மேல போயிட்டு உட்காரக்கூடியது தான் இந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இது வந்து பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது போயிட்டு அந்த பிரிக்ஸ் மேல உட்காரும் போது அதுதான் சொல்றாங்க அப்சார்ப்ஷன் கேப்சர் பொல்யூட்டன்ட்ஸ் லைக் வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா, ஸோ அப்சார்ப்ஷன் இஸ் எ சர்ஃபேஸ் ஃபினாமினன். எங்க நடக்கும்? சர்ஃபேஸ், அந்த மெட்டீரியல் உடைய பிரிக்ஸ் உடைய சர்ஃபேஸ் மேல நடக்கக்கூடியது தான் அப்சார்ப்ஷன். மாலிகூல்ஸ் அத்தர் to the top layer of a substance. okay, இப்போ molecules அப்படின்னா இப்போ லைக் மாலிகூல்ஸ்னா இந்த volatile organic compounds, இது வந்து pollutants. ஓகேவா, இப்போ லைக் இதுதான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம். புரியுதா? இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் ஜாமுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா, ஜாமுன்னு அசியூம் பண்ணிக்கோ. இந்த ஜாமை நம்ம யாரு மேல தடவ போறோம்? ஜாமை எதுக்குள்ள நம்ம வைக்க போறோம்? எது மேல நம்ம தடவ போறோம்? பிரெட் மேல மேம். பிரெட் மேல. ஓகேவா, பன்னோ பிரெட்டோ. அப்ப அந்த பன்னோ அந்த பிரெட் தான் யாரு? பில்டிங் மெட்டீரியல்ஸ். பிரிக்ஸோ சிமெண்டோ ஏதோ கான்கிரீட்டோ ஏதோ ஒண்ணு. ஓகேவா, இப்ப அந்த பிரிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா அந்த பிரிக்ஸ் மேல யார் வந்து உட்காடுறாங்க அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து உட்காருது. அப்போ அந்த பிரிக்ஸ் கூடிய சர்ஃபேஸ் மேல இது வந்து உட்காருது அப்படின்னு பார்த்தேன்னா அப்போ இந்த அந்த ஜாம் இருக்குல்ல, அந்த ஜாம்ல நிறைய மாலிகுல்ஸ் இருக்கும். அப்ப இங்க ஜாம்னு நான் யார சொல்றேன்? வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்றேன். இந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல நிறைய மாலிகுல்ஸ் இருக்கும். இந்த மாலிகுல்ஸ் போயிட்டு அந்த பிரிக்ஸ் உடைய டாப் லேயர் தான் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த டாப் லேயர் உடைய சப்ஸ்டன்ஸ்ல போயிட்டு அத்தேர் ஆகும். அத்தேர் மீன்ஸ் ஒட்டிக்கிறது. புரியுது? அத்தேர்னா என்னன்னு சொல்லுவாங்க? ஒட்டுறதுக்கு பேர் தான் அத்தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ அந்த மாலிகூல்ஸ் போயிட்டு அந்த டாப் லேயர் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ், அப்போ டாப் லேயர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ்னா பிரிக்ஸ்னு நீ இந்த இடத்துல அசியூம் பண்ணிக்கணும். அப்போ பிரிக்ஸ் மேல இந்த மாலிகூல்ஸ் இருக்கிற இந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் போயிட்டு அத்தேர் ஆகுது, ஒட்டிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து அப்சார்ப்ஷன் கேரக்டரிஸ்டிக். புரியுதா? புரியுதாடா? எஸ் மேம். ஓகே, ஸோ இதுக்கு மெக்கானிசம்ஸும் இருக்கு. மெக்கானிசம்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, பில்டிங் மெட்டீரியல்ஸ் உடைய அப்சார்ப்ஷனுக்கு சம் மெக்கானிசம்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் அக்கர்ஸ் டியூ டு இன்டர்மாலிகுலர் ப்ராசஸ் பிட்வீன் தி அப்சார்பேட் அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப், அதை வந்து அப்சார்பென்ட்னு சொல்றோம். இப்போ ஒண்ணுமே கிடையாது. இப்போ நம்ம யாரை எக்ஸாம்பிளா பார்த்தோம்? ஜாமும் பிரெட்டும் பார்த்தோமா? ஜாமும் பிரெட்டும் பார்த்தோமா? இதுதானே எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அப்சார்ப்ஷனுக்கு எதனா சொல்லுங்கடா. எஸ் மேம். ஓகேவா, இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் நடக்கும். ஓகேவா, ப்ராசஸ் யாருக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் பிட்வீன் அப்சார்பேட்டுக்கும் அப்சார்பென்ட்டுக்கும் ஒரு ஃபோர்ஸ் நடக்குது. அதுதான் வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்சார்பேட்னா என்ன, அப்சார்பென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்சார்பென்ட் பெண்டு மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கேன். குழி பெண்டு நம்ம என்ன எப்படி அசியூம் பண்ணிப்போம்? பெண்டா இருக்கிற மாதிரி. இப்ப அது லைக் எப்படி சொல்றது? ஒரு குழி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கேன். அப்ப அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ். இங்க நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸ் கூட வேணாம், அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட். பிரெட்டுக்கு கெமிஸ்ட்ரியில ஒரு வேர்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன்ல வேர்டு சொல்லணும் பார்த்தீங்கன்னா அப்சார்பென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு அப்சார்பென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா பிரெட். ஓகேவா, இப்போ இந்த பிரெட் மேல யாரை நம்ம கோட் பண்ண போறோம்? யாரை வந்து இது பண்ண போறோம்? ஜாம். ஜாம். அந்த ஜாமுக்கு பேர் என்ன காமனா? இப்ப பென் அப்படின்னு பார்த்தேன்னா இப்ப நான் இது பென் அப்படின்னா பென்னுன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா பென்னுல நிறைய பிராண்ட் இருக்கு, கலர் ஆஃப் பென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான்
அப்சர்பென்ட் அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு பிரெட் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இதுக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸும் எக்ஸாம்பிள். அதே மாதிரி Yes, ma'am. அப்சர்பேட் அப்படின்னா யாரை நம்ம அது மேல உட்கார வைக்க போறோமோ அந்த கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு பேர் வந்து அப்சர்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிரெட் மேல நம்ம யாரை கோட் பண்ண போறோம்? ஜாம கோட் பண்ண போறோம். அந்த ஜாமுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அப்சர்பென்ட்டுக்கும் அப்சர்பேட்டுக்கும் ஒரு ஃபோர்ஸ் நடக்கும். அந்த ஃபோர்ஸுக்கு பேரு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஃபோர்ஸுக்கு நடக்கிற அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் அட்சாப்ஷன். புரியுதா? அட்சாப்ஷன்னா என்னன்னு இப்ப தெளிவா புரிஞ்சிச்சா? பென்டா இருக்கிற பிரெட்டுக்குள்ள நான் அப்சர்பேட்டா Yes, இருக்கிற ma'am. ஜாம் அது உள்ள கோட் பண்ண போறேன், வைக்க போறேன். அப்போ அந்த அப்சர்பென்ட்டுக்கும் அப்சர்பேட்டுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நடக்கும். அந்த ஃபோர்ஸ் நடக்கிற ப்ராசஸுக்கு பேரு தான் அட்சாப்ஷன். புரியுதா? மெக்கானிசம் என்னன்னு புரியுதா? Yes, ma'am. சரவணப்பிரியன் புரியுதா? Yes, ma'am. ஓகேடா. இப்போ ஃபேக்டர் இருக்கு இன்ஃப்ளூயன்சிங் ma'am. அப்சார்ப்ஷன் ரேட்ஸ். ஒரே நிமிஷம். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் அப்சார்ப்ஷன் ரேட்ஸ். ஓகே, அப்போ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் அப்சார்ப்ஷன் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷனுடைய ரேட்டை வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாரு, அப்சார்ப்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் எங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னேன், எதில் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்சார்ப்ஷன் அப்படின்னா உனக்கு என்ன வேர்டு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும்னு சொன்னேன்? அப்சார்ப்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்ட அந்த அப்படின்னா என்ன வேர்டு உனக்கு bread டக்குன்னு ஞாபகம் வரணும்? பிரெட். தண்ணி பிரெட் ஊறிதல் ma'am. பிரெட் உடைய எங்க நடக்குது? பிரெட் உடைய ஜாமா ma'am. அப்சார்ப்ஷன் அப்படின்னு நான் ஒரு வேர்டு சொல்றேன் அப்படின்னா உனக்கு இன்னொரு வேர்டு வந்து டக்கு ஞாபகம் வரணும்னு சொன்னேன். அப்சார்ப்ஷன் எங்க நடக்கும்? அப்சார்ப்ஷன் யாருக்கு யாருக்கும் நடக்குது? Bread ma'am. பிரெட்டுக்கும் தண்ணி ஊறிதலுங்க ma'am. எதுப்பா? நான் வந்து உன்னை வந்து புரியல ma'am. டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் கேட்கலடா. அப்சார்ப்ஷன் யாருக்கும் யாருக்கும் நடக்குது. Yes ma'am. யாருக்கும் யாருக்கும் நடக்கிற அந்த ப்ராசஸ் பேரு நம்ம Bread க்கு அப்சார்ப்ஷன் ma'am. அப்படின்னு சொல்றோம். பிரெட்டும் ஜாமுமா ma'am. பிரெட்டும் ஜாமுக்கும் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ பிரெட் இருக்கு, பிரெட் இருக்குன்னா பிரெட் உடைய எது மேல நம்ம ஜாம வந்து கோட் பண்றோம்? பிரெட் உடைய எந்த பார்ட் மேல நம்ம ஜாம கோட் பண்றோம்டா? பிரெட் இருக்கு, பிரெட் உடைய எந்த பார்ட் மேல நம்ம ஜாம மேல ma'am, கோட் மேல ma'am. Surface, ma'am. Surface. சர்ஃபேஸ். இத தானடா கேட்டுங்கறேன் நானு. அப்சார்ப்ஷன் அப்படின்னா Surface உங்களுக்கு surface டக்குனு மேல. ஞாபகம் இங்கே நான் குடுத்துருக்கல, இங்கே ஒரு வேர்டு போல்டா குடுத்துருக்காங்க. அப்சார்ப்ஷன் இஸ் எ சர்ஃபேஸ் பினாமினன் அப்படின்னு குடுத்துருக்கேன். அப்ப அப்சார்ப்ஷன் அப்படின்னாவே உனக்கு என்ன டக்குன்னு ஞாபகம் வரணும்? ஏதோ Ma'am, அது இப்பதான் ma'am மெட்டீரியல் இருக்கு காட்டுறீங்க அந்த அப்படின்னு. இது. இப்ப நான் ஜாம் பிரெட் விட்டுரு, உனக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம யார பத்தி இங்க பாத்துட்டு இருக்கோம்? பில்டிங் மெட்டீரியல்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு பிரிக்ஸ் இருக்கு, ஒரு செங்கல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் மேல யார் வந்து உட்கார்றாங்கன்னு சொன்னா நீங்க யார் வந்து அது மேல உட்கார்றா? இந்த வேலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து அது மேல உட்காரும். அப்ப அந்த பிரிக்ஸ் உடைய சர்ஃபேஸ் மேல தானே Surface பிரிக்ஸ் மேல. உடைச்சுக்கிட்டு அது உள்ள வந்து வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து உட்காரல. பிரிக்ஸ் மேல தானே உட்காருது. பிரிக்ஸ் உடைய சர்ஃபேஸ் தானே அது. பிரிக்ஸ் உடைய சர்ஃபேஸ் மேல தானே அது வந்து உட்காரும். பிரிக்ஸ் ரெண்டா உடைச்சிட்டு Yes ma'am. அது உள்ளலாம் வந்து உட்காரல. நீ ஜாம் பிரெட் மட்டுமே ஞாபகம் வச்சுக்காது, உனக்கு அது ஈஸியா புரியணும் அப்படின்றதுக்காக Yes, ma'am. நான் சொன்னது. ஓகேவா? ஆனா நம்ம யார பத்தி இங்க பாத்துட்டு இருக்கோம்? பில்டிங் மெட்டீரியல்ஸ் உடைய அப்சார்ப்ஷன் பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம்.
அப்ப பில்டிங் மெட்டீரியல் சே ஃபார் ஒன் எக்ஸாம்பிள் பிரிக்ஸ். ஓகே, பிரிக்ஸ் உடைய சர்ஃபேஸ் மேல யாரு வந்து உட்கார்றாங்க? வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து உட்கார்றாங்க. ஓகேவா? சோ இங்க ஃபர்ஸ்ட் ஒன் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, அப்போ பெரிய சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும்? சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப லார்ஜா இருக்கு, பெருசா இருக்கு. செங்கல் வந்து குட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அளவு தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து அது மேல படியும். ஓகேவா? இதுவே அந்த செங்கல் ரொம்ப பெரிய செங்கலா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து அது மேல படியும்? நிறைய வந்து படியுமா? அப்போ செங்கலுக்கும் அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமாடா? அதிகமாக தான் மேம் இருக்கும். எப்படி சொல்ற? எப்படி சொல்ற? புரியல மேம் மேம். மறுபடியும் சொல்லுங்க மேம். வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். எடுத்துக்கிறியா? ஒரே ஒரு சின்ன பிரெட் எடுத்துக்கிறியா? எஸ் ஓகே மேம். மேம். ஒரு சின்ன துண்டு. ஓகே ஓகேவா? மேம். ஒரு சின்ன இப்போ பாத்தீங்கன்னா பிரெட் ஓகே எந்த மேம். சைஸ் இருக்கும்? நம்ம கை சைஸுக்கு தான் இருக்கும் பிரெட் பாக்குறதுக்கு, ஸ்கொயர் ஷேப்ல. ஓகேவா? இப்ப அந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற அந்த Yes, ma'am. பிரெட் எடுத்துக்கிறேன். அது மேல ஒரு டப்பா, ஒரு பாட்டில் உங்ககிட்ட ஜாம் இருக்கு. ஓகேவா? ஒரு பாட்டில், ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு டப்பா அளவுக்கு ஃபுல்லா இருக்கு உங்ககிட்ட Okay, ஜாம். ma'am. ஆனா பிரெட் வந்து உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணா இருக்குது. அந்த பிரெட்ல எவ்வளவு ஜாம் உன்னால் தடவ முடியுமோ அது மட்டும் தான் நீ தடவுவ. அதை மட்டும் தான் தடவி நீ சாப்பிடுவ. மீதி உங்ககிட்ட ஜாம் எப்படி இருக்கும்? மீந்துதான் இருக்கும். Yes, ma'am. ஓகேவா? ஏன் மீந்து இருக்கு? ஏன் Yes, மிச்சம் ma'am. ஆயிருக்கு? எதனால மிச்சம் ஆயிருக்கு? அதிகமா இருக்கு மேம் அதனால. அதிகமா பிரெட்டோட இருக்குதா? ஜாம் அதிகமா அந்த இருக்கு. பொருள் பிரெட்டோட சின்னதா அந்த இருக்கு. சைஸ் கம்மியா இருக்கு மேம். சின்னதா இருக்கு. பிரெட்டுடைய சைஸ் உனக்கு என்ன ஆயிருக்கு? கம்மி. Yes, ma'am. அதனாலதான் உனக்கு எந்த அளவுக்கு நீ ஜாம கோட் Size பண்ணி கம்மியா சாப்பிட இருக்கு, ma'am. முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் நீ ஜாம கோட் பண்ணி சாப்பிடுவ. Yes. மீதி நீ எடுத்து வச்சுப்ப. ஓகேவா? அப்ப யார் இங்க இதுவா இருக்காங்க? யார் கம்மியா இருக்காங்க? எஸ் மேம். சர்ஃபேஸ் தான் கம்மியா இருக்கு, எஸ் மேம். பிரெட் தான் கம்மியா இருக்கு. அததான் சொல்றாங்க மெட்டீரியல்ஸ் வித் Bread, லார்ஜ் ma'am. சர்ஃபேஸ் ஏரியா. குட். அப்போ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா இருந்துச்சு ma'am. அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு அப்சார்ப்ஷன் நல்லா நடக்கும். ஜாமனை நல்லா தடவி சாப்பிடலாம். பெருசா இருந்துச்சு பிரெட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா ஜாமன் நல்லா தடவி உன்னால சாப்பிட முடியும். பிரெட்டுடைய சைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரிதான் உனக்கு ஜாம் தடவி நீ சாப்பிடுவ. ஓகேவா? அதுதான் சொல்றாங்க. அப்ப சர்ஃபேஸ்னா என்ன? பிரெட் தானே சர்ஃபேஸ். அப்ப சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அப்சார்ப்ஷன் நல்லா நடக்கும்னு அர்த்தம். சர்ஃபேஸ் ஏரியா Yes, ma'am. கம்மியா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் கம்மியா நடக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? புரியுது மேம். ஓகே. இப்போ டெம்பரேச்சர். ஓகே, டெம்பரேச்சர்ல என்ன சொல்றாங்கன்னா அப்சார்ப்ஷன் ரேட் டிக்ரீசஸ். கேக்கல மேம். டெம்பரேச்சர் கேட்க மாட்டேங்குது மேம். கேக்கலையா? இப்போ கேக்குதா? வாய்ஸ் Yes, பிரேக் ma'am. ஆகுது மேம். எஸ் மேம். ஓகே. இப்போ அப்சார்ப்ஷன் ரேட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்சார்ப்ஷன் அப்படின்னா பிரெட் ஜாமுன்னு வச்சுக்க, அதனுடைய ரேட்டு அதுக்கு நடுவுல நடக்கக்கூடிய அந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, பிரெட்டுக்கும் ஜாமுக்கும் நடக்கக்கூடிய அந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்து கம்மியா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் லெவல்ல இருக்கும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். அப்சார்ப்ஷன் ரேட் கம்மி ஆயிடுச்சுன்னா டெம்பரேச்சர் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடும்னு சொல்றாங்க. இது டெம்பரேச்சர் ஃபேக்டர். ஓகே. இம்யூடிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இம்யூடிட்டியோடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இம்யூடிட்டி அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட். ஓகேவா? அந்த பிரெட்டுக்கு மேல இருக்கக்கூடிய இல்ல பிரெட்டுடைய மாய்ஸ்சர் கண்டென்ட் தான் இம்யூடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அந்த பிரெட்டுக்கு வந்து இம்யூடிட்டி லெவல் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
ஸோ இது வந்து ஹியூமிடிட்டி ஃபேக்டர். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா அட்சாப்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு என்ன மாதிரியான எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தோம். இப்போ நம்ம பிரிக்ஸ் மட்டும் தானே பார்த்தோம். கான்கிரீட்டும் எக்ஸாம்பிள் தான், வுட்டும் எக்ஸாம்பிள் தான், கிப்சம், கிளே மெட்டீரியல்ஸ், களிமண்ணெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து அட்சார்பென்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள். அட்சார்பென்ட்னா நான் யாரை சொன்னேன்? அட்சார்பென்ட்னா யாரு? பிரெட்டு. ஓகேவா? பிரெட் தான் அட்சார்பென்ட். அது மேல தடவுற அந்த ஜாமு தான் அட்சார்பேட் அப்படின்னு சொன்னேன். அப்ப அட்சார்பென்ட் அப்படின்னா இப்ப பிரிக்ஸ் அட்சார்பென்ட். அது மேல எந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து உக்காருதுன்னு சொன்னேன்? வாலடைல் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஆர்கானிக் Surface, வாலடைல் ma'am. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஆனா இங்க நம்ம எக்ஸாம்பிள் அட்சார்பென்ட்டுக்கு எக்ஸாம்பிள்னா பிரிக்ஸ், வுட். யாரு மேல தடவுறமோ, யாரை வச்சுட்டு அது மேல தடவுறமோ, அப்ப அதை யாரை வச்சுட்டுன்னு சொல்றேன் பாத்தியா, அதெல்லாம் தாண்டா அட்சார்பென்ட். பிரிக்ஸ், வுட், கிப்சம், கிளே மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தான் அட்சார்பென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே மேம். ஓகே மேம். அட்சார்ப்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் புரியுதா? அட்சார்ப்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் புரியுதாடா? பில்டிங் மெட்டீரியல்ஸ் உடைய அட்சார்ப்ஷன் கேரக்டரிஸ்டிக் என்னன்னு புரியுதா? Yes, புரியுது ma'am. மேம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு ஈவினிங் எழுதி டெஸ்ட் எழுதி எனக்கு குரூப்ல போட்டு விட்டுருங்க. ஓகே மேம். ஓகே. ஸோ 5 மினிட்ஸ் இருந்தா அதை அப்படியே பாரு, நீயே உன்னோட இதுல ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓகே.